ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் விமர்சனம் பண்ணதை நீங்க ஒத்துக்கிறீங்க? கள்ள குழந்தை தான் நடிகர் விஜய். கொள்கை எதிரின்னு ரொம்ப திட்டவட்டமா மறுக்கிறாரு. பாஜக வந்து கொள்கை எதிரிங்கிறாரு. இந்தியாவுடைய 75 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு டெல்லியில் துவங்கி கேரளா வரையில் 11 மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கலவரம் நடந்திருக்கிறது. சர்ச்சை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, தேவாலயங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, அன்னை மேரி சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவ தாத்தாக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கிறது. இவர் கேசட் வெளியிட மலேசியாவுக்கு போயிட்டார். அடிப்படையில் அவரு ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அதையா செஞ்சிருக்கணும். அடிப்படையில் கிறிஸ்தவர்ல முதல்ல சினிமாவில் நடிக்க தான் கிறிஸ்தவர் என்றது வெளியே சொல்ல வெக்கப்பட்டவர். ஜோசப் விஜய் ஜானன் சவால் விட்டு எச்ராஜா அழைத்த போது பதுங்கி கொண்டவர், ஓடி போனவர், ஆமான்னு சொல்லாதவர். இன்னைக்கு சினிமா வாழ்க்கை முடிந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்த உடனே கிறிஸ்தவர் மக்களை ஏமாற்றுவதற்காக தன்னை ஜோசப் விஜய்னு சொல்லிக்கிறார். தப்பு இல்லை, அது உண்மையான பேராகவே இருக்கட்டும். இந்தியாவில் இல்லாத அளவிற்கு டெல்லியில் துவங்கி கேரளா வரையில் கிறிஸ்துமஸில் பிரச்சனை, மைனாரிட்டி கிறிஸ்தவ பெருமக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஒரு வார்த்தை பேசியிருக்கணும்ல, நீங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கலாம்ல, சும்மாவே ட்விட்டு போட்டிருக்கலாம்ல. இங்கே பிரச்சனை பத்தி எரியுது, சர்ச்சும் தேவாலயங்களும் பாதிரியார்களும் கன்னிகாசிலையும் தாக்கப்படுகிறார்கள். நீங்கள் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆட்டு இருக்கிறீங்க, உங்களை நம்பி வரணுமா?